ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிதா. சுவையான தமிழ் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் பெரட்டல்னு வச்சுக்கலாம், நம்ம காரக்குழம்புன்னு வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறோம். தேவையான பொருள் பார்த்துக்கோங்க பாருங்கள். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா, இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஒரு வதக்கிட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுவும் கொஞ்சம் வதக்குங்க. ரொம்ப வதக்காதீங்க. வதக்குனாங்கன்னா அந்த திக்னஸ் வராது, குழம்போட திக்னஸ். நான் கொஞ்சம் பெரட்டினாப்பில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும் நீங்கள் ரொம்ப வதக்கினீங்கன்னா. அதுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் மாறணும். எப்படின்னா அந்த கொஞ்சம் பொன்னிறமாக சொல்லுவாங்களா, பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் போடுறேன், போட்டுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஒரு வதக்குனதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு குழம்பு சுண்டி வரும். சுண்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், என்கிட்ட தேங்காய் திருகிறது இல்லை, அதனால் நான் மிக்சியில் போட்டு ஒரு அடித்து வச்சுக்கிறேன். அந்த அடித்து வச்சதை போட்டுக்கோங்க. தேங்காவை இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா தேங்காவை அடித்து வச்சதை போட்டுக்கோங்க. ஏன்னா 2 பேருனால நான் தேங்காய் திருவுன மாதிரி நான் போடுறேன். நீங்கள் இதே கொஞ்சம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க, குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வதக்குங்க. வதக்கி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் சைட்லலாம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. அதே நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பிறகுனீங்கன்னா தயிர் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ரசம் இதுவே தனியாகவும் வச்சு சாப்பிடலாம். உண்மையாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும்.